ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ நாங்கள் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே வரும். ஸோ வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். 1 kg சாக்கோ ட்ரஃபிள் கேக்கோட பேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 8 inch பேனில் நான் பட்டரை அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். பட்டர் லைட்டாக ஹீட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சைட்ஸ்லலாம் கவர் பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ண பிறகு அது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். சைட்ஸ் கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் கருகாமல் இருக்கும். ஷீட்டுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் 3/4 கப் மைதா எடுத்துக்கலாம். 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் கூட ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் 1 டைம் தான் பண்ணியிருக்கேன். இந்த விஸ்க் வச்சு நல்லா கலரி விட்டுட்டேன். இந்த பவுடர் மிக்சரை இப்போ வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ரையான பவுலே எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 30 மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாக்லேட் எசன்ஸ் ஒரு 7 to 8 ட்ராப்ஸ் போல் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஹேண்ட் பீட்டரில் ஸ்லோ ஸ்பீடில் ஒரு 1 மினிட்க்கு நல்லா நுர வர்ற அளவுக்கு இந்த பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பீட் லெவல் வந்து உங்களோட பீட்டரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 1 to 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 1ல் வச்சுட்டு 1 மினிட்க்கு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகணும், பட் ரொம்ப சேஞ்ச் ஆகாது. இனிஷியலாக கொஞ்சமாக தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ 1 மினிட்க்கு நீங்கள் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு வீடியோ இது கட் பண்ணாமல் 1 மினிட்க்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ 1 மினிட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும் சுகரை. ஸோ மைதா கேக்வெல்லாம் எப்பொழுதும் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். இதில் நான் 3/4 கப் மைதா, 1/4 கப் வந்து கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக 1 கப்பு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக 1 கப் பவுடர் சுகர் நம்ம சேர்த்துக்கணும். பவுடர் சுகர் ஆட் பண்ண பிறகு 3 to 4 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணணும். ஒரு ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பீட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும், போக போக உங்களுக்கு பழகிரும். இந்த எக்கு நல்லா பீட் பண்ண பண்ண கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு ஒரு ஆஃப் ஒயிட் கலருக்கு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, எவ்வளோ ஃபோமியாக வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ரைஸ் ஆனால் தான் உங்களுக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தும் அதிகமாக பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஆயில் மிக்ஸ் ஆனால் போதும். ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பவுட்ரு மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ்லேருந்து நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் பால் எடுத்து அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மிக்ஸ் கூடவே சேர்த்துக்கணும். எல்லாமே மொத்தமாக போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம பீட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஒயர் விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். அகைன் அந்த 1/4 கப் பால்லேருந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம்.
அகெயின் ஸ்லோவாக தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓவர் பீட் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபைனலாக இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மிக்ஸையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். அகெயின் பேலன்ஸ் இருக்கிற மில்க்கையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மில்கில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட் நான் ஆட் பண்ணலை. இதில் லம்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு திக்காக ஒரு பேட்டர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம பட்டர் தடவி வச்சிருக்கிற டின்ல சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பேச்சுலா வச்சு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு. மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணி தட்டினீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏர் பபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஓடிஜியில் ஆல்ரெடி நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 180 டிகிரியில் நம்ம 30 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 30 மினிட்ஸ்ன்றது ஆவரேஜான டைம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். கேக் பேக் ஆகலைன்னா நீங்கள் அகைன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. என்னோடய கேக் பேக் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் ஒரு பர்த்டேக்கு தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ கஸ்டமர் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த கேக்கோட ஃபைனல் இமேஜும் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை பாருங்கள். இந்த கேக்கோட ஐசிங் வீடியோ நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த கேக்கோட பேஸ் வந்து 1 kg. ஐசிங் பண்ணதுக்கப்புறம் 1.5 kg கேக் இது. ஃபைனலாக கேக்கோட அவுட்புட் இப்படி தான் வந்துருந்துச்சு. இது வந்து 1.5 kg சாக்கோ ட்ரஃபிள் கேக் வித் ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இது இல்லாமல் நம்மக்கிட்ட ப்ரௌனிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் இந்த கேக் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.